வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டாப்பியோக்கா கூட்டு, மரவள்ளி கூட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாப்பியோக்கா நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறீங்க. இதுதான் மரவள்ளி கிழங்கு. இதை நான் பீஸ் பீஸா வெட்டி சோக் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த பாத்திரத்துல கொஞ்ச நேரம் சோக் ஆகி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த இலுப்பு கரண்டி இல்லைன்னா அந்த கடாயில ஒரு ஹை ஃப்ளேம்ல நான் இந்த கடாயை இது பண்ணியிருக்கேன். எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டாங்க. இது ஃபர்ஸ்ட் இதை நம்ம 2 வாட்டி கொதிக்க விடணுங்க. இந்த மரவள்ளி கிழங்கு, இந்த வெட்டி வச்ச மரவள்ளி கிழங்கு நீங்க இந்த வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊத்துங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடுங்க. முன்னாடி காமிச்ச மாதிரி மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல நீங்க கொதிக்க விடுங்க. இந்த மரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்க சாதத்துல பிசைஞ்சும் சாப்பிடலாம், இல்ல ஒரு கறியா தொட்டுக்கிற மாதிரி பொரியல் மாதிரியே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். பாருங்க, இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த நல்லா கொதிக்கும் போது இது பாருங்க, இந்த செட்டப். அதாவது இப்ப நம்ம இந்த வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்ண போறோம். இந்த வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்றதுக்கு தான் இந்த டீ அரிப்பையை இந்த செட்டப்பை நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். இந்த வாட்டரை நீங்க ட்ரெயின் அவுட் பண்ணுங்க. ஆக்சுவலா டாப்பியோக்கா குக் பண்ணும்போது எல்லாருமே 2 வாட்டி இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றாங்க. அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்றாங்க. அது கம்ப்ளீட்டா எனக்கு புரியல மக்களே. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அதை ட்ரைன் அவுட் பண்ணியாச்சு. திருப்பி ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து அதே இலுப்பு கரண்டியில நம்ம திருப்பி ஊத்துறோம். திருப்பி இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண போறோம். அந்த டீ அரிப்பையில இருக்கிற மரவள்ளி கிழங்கை இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ் வாட்டர்ல நம்ம கொதிக்க வைக்கணுங்க. ஸோ அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதே மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வைங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் மக்களே. இப்போ அடுத்தது இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நல்லா கொதிச்சிடும் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் அங்கே சைடில் இந்த செட்டப் பாருங்க. இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தேங்காயை நான் அரைச்சி வச்சிட்டு இருக்கேங்க. ஒரு அரை மூடி தேங்காய் நீங்க அரைச்சி வச்சுக்கோங்க. பேரலா கொதி வந்த பிறகு இதை திருப்பி ட்ரெயின் அவுட் பண்ணுங்க. 2 வாட்டி ட்ரெயின் அவுட் பண்ண பிறகு பாருங்க, திருப்பி இதுல வாட்டர் விட்டுக்கோங்க. இப்ப நீங்க வாட்டர் விட்டுக்கிட்டு, ஃப்ரெஷ் வாட்டர் தாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் விட்டுக்கிட்டு நீங்க இதுல தேவையான அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு நீங்க அடுத்தது என்ன பண்ணோம்னா, இப்ப முன்னாடியே நம்ம காமிச்சா மாதிரி நீங்க இந்த துருவி வச்ச தேங்காய், அதுக்கப்புறமா இந்த மேட்டர் பச்சை மிளகா, சீரகம், பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, இதை நீங்க மிக்சியில போட்டு திருப்பி அடிக்க போறீங்க. இது ஸ்மூத் பேஸ்டா வர வேண்டாம் மக்களே. ஓரளவுக்கு ஒரு வாட்டி அரைச்சா போதும் மிக்சியில, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, நீங்க இப்போ இது குக் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுங்க வேகிறதுக்கு. இது நல்லா வேகணும். பாருங்க, உங்களுக்கு க்ளோஸ்அப்ல காட்டுறேன். மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுனால இந்த மாதிரி எல்லோ கலர்ல தான் வரும் இந்த ஃபைனல் டிஷ். ரொம்பவே சுவையா இருக்கும் மக்களே. இப்போ இது நம்ம மிக்சியில அரைச்சி வச்சுக்க போறோம். இந்த செட்டப் உங்களுக்கு தேவைன்னா நீங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும், டேஸ்ட் கூட்டும். இப்போ அடுத்தது மிக்சியில அரைச்சிக்க போறோம் மக்களே. ரொம்ப ஸ்மூத் பேஸ்டா இதை அரைச்சிக்க வேண்டாம். அதனால கொஞ்சம் கோர்ஸா இருந்தா பரவாயில்ல. மிக்சியில அரைச்சிக்கிட்ட பிறகு நீங்க அடுத்தது பாருங்க எப்படி இருக்குன்னு. இதையும் நான் க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. இப்ப இதை நம்ம அங்க கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த மரவள்ளி கிழங்கு, அந்த மரவள்ளி கிழங்கோட இந்த கோகனட் பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிஞ்ச பிறகு இந்த மரவள்ளி கிழங்கு ஃபுல்லாவே வெந்துருச்சு. கரெக்டா வெந்திருக்கா அப்படிங்கறது நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ஒரு 2-3 பீஸ் எடுத்து பார்த்துடலாம். பாருங்க, உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன் இது எப்படி வருது அப்படிங்கறத. ஜஸ்ட் உங்க டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு 1-2 மரவள்ளி கிழங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அது எவ்வளோ ஸ்மூத்தா, எவ்வளோ நல்லா குழஞ்சிருக்கு மக்களே. இது சில பேர் மேஷ் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்க வெறும்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா கூட சாப்பிடலாம். ஸோ பாருங்க, நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ அந்த கோகனட் பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கோகனட் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்க அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணோம். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ரெகுலரா ஃபாலோ பண்ற ப்ராசஸ் தான் தாளிச்சு கொட்டுறது தான்.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா? பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் நார்மலாக பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரிலாம் செய்யும்போது தேங்காய் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அது கூட நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இப்போ தாளிச்சு கொட்டுற அந்த ப்ராசஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கு மக்களே. ஸோ தாளிச்சு கொட்டுறதுக்காக தனியாக இந்த செட்டப் எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன பேர் சொல்லுவாங்க தெரியல, இதையும் கரண்டின்னு சொல்லிப்போம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு நீங்கள் வந்து இதுக்கு வந்து கடுகு வந்து 1 ஸ்பூன் ஊற்றுங்க. கடுகு ஊற்றின பிறகு கடுகு போட்ட பிறகு அதுக்கு அடுத்தது வந்து உளுந்து மக்களே. உளுந்து வந்து 1 டீஸ்பூன் போடுங்க. ஜீரகம் நம்ம முன்னாடியே போட்டாச்சு அந்த கோகோனட் பேஸ்ட் அரைக்கும் பொழுது. அடுத்தது வந்து பெருங்காய பொடி. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு மிளகா, கருவேப்பிலை தேவையான அளவு. இதுக்கப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய டிஷ் வந்து கம்ப்ளீட்டாக தயாருங்க. இதை வந்து ரைஸ் பாருங்க, நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இதை நீங்கள் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம், இல்லை வந்து நீங்கள் சாம்பார் ரசத்தோட இதை வந்து ஒரு பொரியலாக தொட்டுக்கிட்டு கூட சாப்பிடலாம். பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.